Hi guys, this is Harshu Cakes. இது சாக்கோ வேஃபர் யூஸ் பண்ணி பண்ணுற 1/2 kg பர்த்டே கேக். உள்ள ஃபில்லிங்க்கு பால்கோவா ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. மேலே வைக்கிற சாக்லேட்டுக்கு ஜெம்ஸு, ஷார்ட்ஸு, கேக்கை சுற்றி வைக்க வேஃபர், தென் ரெயின்போ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன்றா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஃப்ளேவர் பால்கோவா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கேக்குக்கு மேலே ஃபயர் பேப்பர் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபயர் பேப்பரும் வாங்கியாச்சு. ட்ராவல் அப்போது வேஃபர்ஸ்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு ரிப்பனும் வாங்கிட்டேன். இப்போ கேக் ஐசிங் பண்ணிடலாம். போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸை வச்சுட்டு பேஸை சுகர் சிரப்பால் சோக் பண்ணிவிட்டேன். தென் க்ரீம் ஆட் பண்ணி ஃபில்லிங்க்கு பால்கோவா ஆட் பண்ணியிருந்தேன். தென் செகண்ட் லேயரையும் வச்சுட்டு இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணியிருந்தேன். சுகர் சிரப் க்ரீம் வச்சுட்டு தென் பால்கோவா ஆட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி 2 லேயருக்குமே ரிப்பீட் பண்ணிவிட்டு கேக்கை க்ரம் கோட் பண்ணி மெயின் கோட் பண்ணி எடுத்துட்டேன். கேக்குக்கு டாப்பில் மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு சாக்கோ வேஃபர் ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சாக்கோ வேஃபர்ஸை சிசரால் கட் பண்ணும்போதே ஈஸியாக கட் ஆகி வந்துருச்சு. ஸோ கேக் ஃபுல்லாக சாக்கோ வேஃபர்ஸ் வச்சதுக்கப்புறமா கேக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. மேலே ஃபயர் பேப்பர் வைக்கிறதுக்காக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருந்தேன். தென் சாக்கோ வேஃபரால் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்றா ஜெம்ஸு, தென் டைரி மில்க் ஷார்ட்ஸு, தேர்ட் ஒன்றா சாக்கோ சிப்ஸு, ஃபோர்த் ஒன்றா ரெயின்போ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேக் பார்க்க இப்படி தான் இருந்தது. ஃபைனலாக ஃபயர் பேப்பர் மட்டும் வச்சுட்டு கேக்கை பேக் பண்ணிட்டேன். கஸ்டமரோட ஃபீட்பேக் அண்ட் வீடியோ இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பாக்ஸில் நைஃபு, கேண்டில் அண்ட் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கேக், ப்ரௌனீஸ், குக்கீஸ், பிஸ்கெட்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். பாய்.